பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கைதி. அவர் வந்து ஆயுள் தண்டனை சிறைவாசி. இந்த நிலையில் அவருக்கு வந்து ஜெயிலில் ஏ கிளாஸ் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூரலஜிக்கல் இஷ்யூஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால் வந்து மெடிக்கல் பேஸில் அவருக்கு வந்து ஒரு கட்டிலும் படுக்கிறது கட்டிலும் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் கொடுக்கணும் அப்படின்ட்டு, அந்த ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்ட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஎன் பிரிசன் ரூல்ஸ் 1983க்கு கீழே ஒரு பிரிசனருடைய சோசியல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன், அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஹேபிட் ஆஃப் லைஃப், இந்த அடிப்படையில் ஏ கிளாஸ் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்டர் ரூல் 225 ஆஃப் பிரிசன் ரூல்ஸ் அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை வந்து ஏ கிளாஸ் ஃபெசிலிட்டி கொடுக்குற மாதிரி கேட்டகரைஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு மறுக்கிறாங்க. இதை விசாரித்த மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா சிறைவாசிகளும் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்ட் ஆஃப் ரைட் டு ஹெல்த். அது மட்டும் இல்லாமல் அது மனித உரிமையின் அடிப்படை. அதனால் வந்து இந்த நபரை வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள், அவருக்கு என்ன தேவை அப்படின்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க, அதுக்கான ப்ரப்போசல் கொடுங்க அப்படின்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க.